ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஸ்கேம் அப்படி சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு இன்றைக்கி காலையில் என்னோடய நெய்பரே இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நான் ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நானும் என் நெய்பரும் சும்மா ஒரு ஜஸ்ட் கான்வர்சேஷன் மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 2 months பிஃபோர் என் சிஸ்டர்லாம் கூட ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் சிஸ்டர்ல ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஆன்லைனில் மட்டும் ஷாப்பிங் பண்ணுங்கள், இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து வாங்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன்ல, இந்த சாரீ நான் இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ அப்போ இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் எதுவுமே நான் ஷாப்பிங் பண்ணதில்லை. இந்த ஸ்பேஸ் சாரின்னு பார்த்தீங்கன்னா, அது மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் கிடச்சிது. நானும் டி நகர் ஃபுல்லாக அலைஞ்சிட்டேன், அதே மாதிரி சவுகார்பேட் ஃபுல்லாக அலைஞ்சிட்டேன். ஆனால் கிடைக்கிது கொஞ்சம் ரேட் அதிகமாக சவுகார்பேட்டில் கிடைக்கிறதெல்லாம். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு என்னாச்சு, ஆக்சுவலாக நான் ரேண்டமாக நான் இது இப்போ நம்ம ஃபோனில் நம்ம ஒன்று சர்ச் பண்ணுறோன்னா அதுதான் வீடியோஸாகவே வந்துட்டுருக்கு. இது எத்தனை பேருக்கு நடக்குது தெரியல, எனக்கு அப்படி தான். நான் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணேன்னா அதுதான் எனக்கு கண்டினியூவாக என் வீடியோஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சாரீ 600க்கு வந்தது. நான் உடனே என் ஹஸ்பண்ட் ஃபோன் போட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சாரீ 600க்கு வந்திருக்கு, எனக்கு 600 ஷேர் பண்ணுங்கள், நான் ஜிபே பண்ணி வாங்கிக்கிறேன். இது ரொம்ப அதிசயம், 600க்கு இந்த சாரீ கிடைக்காது அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் அப்பயே சொன்னார், 600 கிடைக்காதுன்னு நீ ஏன் சொல்கிற, அப்புறம் எப்படி கொடுப்பாங்க, யோசிச்சுக்கோ, ஓகே நான் ஷேர் பண்ணுறேன், நீ வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு வச்சுட்டார் ஃபோன். அப்புறம் அவர் சொன்னப்போ தான் எனக்கே டவுட் வந்தது, அது எப்படி 600 கொடுப்பாங்க, ஏன்னா இது 3000, 2500, 2900 அந்த ரேஞ்சில் இவங்க மட்டும் எப்படி 600 கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு நான் அதை கொஞ்சம் டீப்பாக சர்ச் பண்ணப்போ தான் தெரிஞ்சது அது கொஞ்சம் ஸ்கேமு அப்படின்ட்டு. அப்புறம் அது நான் வாங்கலை. அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு இன்ஸ்டா பேஜில் இதை பார்த்து, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2600 + 100 ஷிப்பிங் சார்ஜஸ். இது வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் எதுவுமே வாங்கினதில்லை. எனக்கு இந்த சாரீ வாங்கியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு பயத்தில் தான் அனுப்பிச்சேன். ஆனால் எனக்கு ஒரு 10 daysல இந்த சாரீ ரிசீவ் ஆகிடுச்சு. அவங்களுமே ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, நீங்கள் சாரீ ஓப்பன் பண்ணி ப்ளஸ் பிரித்து காட்டும் போது எனக்கு வீடியோஸாக வரணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் பார்த்தப்ப எனக்கு எந்த சாரியில் எந்த டேமேஜுமே இல்லை. ஸோ அதுலேருந்து நான் இன்ஸ்டாகிராம் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, இன்ஸ்டாகிராமில் இருக்க இதெல்லாம் நல்லது தான் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் செட் ஆகிடுச்சு. அன்றைக்கி நான் சிஸ்டர் ஹஸ்பண்ட் கேட்டப்போ கூட நான் என்ன சொன்னேன், அப்படிலாம் இல்லையே, இந்த சாரீ நான் இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கினேன், அந்த மாதிரிலாம் ஸ்கேம் எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆர்கியூலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை நான் என் நெய்பர்கிட்ட சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அவர் சொன்னது கரெக்டு தான், நாங்கள் நேற்று நைட்டு என்னாச்சுன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபீடிங் குர்த்திஸ் இருக்கும்ல, அது 3 ஃபீடிங் குர்த்திஸ் 1500க்கு அவங்க ஹஸ்பண்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இது எங்களுக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணால் குவிக்காக ரிப்ளை வந்திருக்கு, இது அவைலபிள், நீங்கள் இப்போ ஜிபே பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன், அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, இவருமே ஓகே இந்த பேஜ் நல்ல பேஜ் தான் அப்படி சொல்லிட்டு 1500 ஷேர் பண்ணிகிட்ருக்கார். பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க கிட்டேருந்து மெசேஜ் வரலன்னா இவர் கேட்டிருக்காரு, நீங்கள் எப்போ எனக்கு அனுப்புவீங்க அந்த மாதிரி கேட்டப்போ என்ன இருக்குது, மறுபடியும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு, சாரி சார், நீங்கள் இருக்க லொக்கேஷன் எங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் இல்லாமல் நாங்கள் ஷிப்பிங் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, டெலிவரி சார்ஜஸ் எவ்வளோ கேட்டதுக்கு 1000 rupees அப்படின்னு இருக்காங்க. இதில் நாங்கள் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டியோடு வர்றது, ஸோ அதனால் 1000 rupees தான் இது. இவருமே பார்த்தீங்கன்னா 1000 rupees நம்ம ஆல்ரெடி 1500 பே பண்ணிட்டோம், 1000 rupees கொடுத்தா ஏதோ ஜிபே பண்ணாதான் அனுப்புவேன்னு சொல்கிறாங்க, அதனால் நம்ம 1000 rupees சென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்ருக்காரு. அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் அவர் கால் பண்ணி கேட்டிருக்காரு, சரி இப்போ அனுப்புவீங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க நீங்கள் அனுப்பிச்சது 1000 rupees வரல அப்படின்னு. உடனே அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு, நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட கேட்டப்போ எனக்கு டெலிவரி சார்ஜே கிடையாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் பார்த்தா ஷிப்பிங் சார்ஜஸ் டேக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு 1000 rupees அனுப்பணும்னு சொன்னீங்க, அதையுமே நான் அனுப்பிச்சிட்டேன். உடனே அவங்க இருங்க நான் ஒரு வாட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 1000 rupees அனுப்பிச்சிருக்கீங்க நீங்கள், இதில் 1000 rupees .69 அனுப்பணும். ஸோ அப்போ தான் இது எலிஜிபிள், அப்போ தான் நாங்கள் அனுப்ப முடியும் அப்படின்னு. உடனே அவர் கேட்டிருக்காரு, ஸோ நான் 69 அனுப்பிச்சா நீங்கள் அனுப்புவீங்களா அப்படி கேட்டால், அப்படி இல்லை சார், நீங்கள் மறுபடியும் 1000 rupees .69 அனுப்பிச்சா தான் எங்களால் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் அப்புறம் இவருக்கு கொஞ்சம் டவுட் இவங்க கொஞ்சம் நம்மளுக்கு ஏமாத்துறாங்களோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சு இல்லை அப்படி சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணவே இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிளாக் தான்.
ஸோ அவங்க வந்து 2500 லாஸ் ஆனது தான் மிச்சம். டேரெக்டாக போய் எடுத்துருந்தா கூட நல்லா எடுத்துருக்கலாம். ஸோ நான் இதனால் வந்து எல்லா இன்ஸ்டாகிராம் பேஜுமே வந்து ஸ்கேமு, எல்லா இன்ஸ்டாகிராம் பேஜுமே வந்து தப்பு பொய் அப்படின்னு சொல்லலை. நான் வாங்கின இந்த சாரீ வாங்கின இன்ஸ்டாகிராம் பேஜ் மாதிரி நல்ல இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறவங்களுமே இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு வாங்கணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, ஏமாத்துறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவன் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். எனக்கு இந்த இது கேட்டதுக்கப்புறம் எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.